நீ விருந்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது அங்க ஆராதனை நடந்துகிட்டு இருக்கிற எண்ணம் உனக்குள்ள தோணுதுன்னா உள்ள ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எனக்கு அந்த எண்ணமே வரல, சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. நீ செத்து நாளாச்சு, உன்னை இன்னும் அடக்கம் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். விருந்து வீட்டுக்கு போனப்ப எனக்கு சர்ச்சை பத்தின எண்ணமே வரல, கூட்டத்தை பத்தின நினைப்பே வரல, அந்த சிந்தையும் வரல, அந்த வருத்தமும் வரல. அங்க என்ன எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்துச்சோ அத்தனையும் நான் கொண்டாடி தீர்த்துட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு ஆவியானவரை இழந்து அவர் வெளியே போய் டாட்டா காட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீ தான் உன்னை என்னன்னு சொல்லிட்டு அலையிற, கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு அலையிற. ஆமென். இல்ல அங்க இருக்கும்போது ஐயோ அங்க வேதபாட வகுப்பு நடக்குமே, ஐயோ அங்க இன்னைக்கு கூட்டம் வச்சிருந்தாங்களே, அன்னைக்கு விசேஷ பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்றேன்னு சொன்னாரு, ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஐயோ என் தலையெழுத்து இப்படி மாட்டிக்கிட்டனே, நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போக முடியலையே, இந்த நேரம் பார்த்து இவங்க வந்து நம்மளை போட்டு. ஆமென். அப்படியே உள்ள கொதிச்சுக்கிட்டே இருக்குதுன்னா உள்ள ஆவியானவர் தூண்டிக்கிட்டே இருக்கிறாரு. நீ எப்படியாவது பிச்சோடி போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட பார்க்கணும். அப்படி உட்கார முடியலையா அவர் துக்கப்பட்டு போவார்.